வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் அமெரிக்காவின் திட்டம் இந்தியா ஆதரவு. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கும் விரைவில் தீர்வு, அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. தமிழ் ஊடகவியலாளருக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு, ஊடகத்துறை தொழிற்சங்க சம்மேளனம் கடும் கண்டனம். அனூர் அரசை சாடும் சஜித் தரப்பு. அர்ஜுனா எம்பி உட்பட 9 வேட்பாளர்கள் குறித்து விசாரணை. மொட்டு கட்சியின் புதிய வியூகம், திரட்டப்படும் ஆதரவாளர்கள். வைத்தியசாலை முறைமை தொடர்பில் அரசாங்கம் விசேட நடவடிக்கை. கொழும்பு கண்டி பிரதான வீதி காவல்துறையினர் விசேட அறிவிப்பு. கொழும்பில் அதிரடியாக சோதனைக்குட்படுத்தப்பட்ட விற்பனை நிலையம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நெருக்கடியில் சிக்கியுள்ள ரஷ்ய பொருளாதாரம். தொடர்பான விரிவான செய்திகள். சட்டவிரோத குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். இதில் குறிப்பாக அமெரிக்காவில் அகதிகள் குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான நிர்வாக உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டார். இதன் அடிப்படையில் அமெரிக்காவுக்கான அகதிகள் வருகை மறு உத்தரவு வரும் வரை இடைநிறுத்தப்படுவதாக டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்தது. அத்தோடு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தப் போவதாகவும் டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருக்கும் மக்களில் இந்தியர்கள் இருந்தால் அவர்கள் இந்தியர்கள் தான் என்பது உறுதியானால் அவர்களுக்காக இந்தியாவின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். இந்த கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்தியாவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு மட்டுமே பிரத்யேகமானது அல்ல. உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்தியர்கள் இருக்கின்றார்கள். எந்த நாடாக இருந்தாலும் அங்கே சட்டவிரோத குடியேற்றம் என்பது பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடியது, பல சட்டவிரோத செயல்களை ஊக்குவிக்கக்கூடியது. எனவே ஓர் அரசாக நாங்கள் அமெரிக்காவின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றோம். அதேவேளையில் இந்திய திறமைகள் உலக அளவில் அதிகபட்ச வாய்ப்பை பெற வேண்டும் என விரும்புகின்றோம் என அவர் தெரிவித்தார். தற்போது காணப்படும் கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு பதிலளிக்கும் விதமாக விரைவான டெண்டர் செயல்முறை மூலம் 5 லட்சம் கடவுச்சீட்டுகளை வாங்குவதற்கான முடிவை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்தார். கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை குறிப்பிட்டு தற்போதைய முறையின் கீழ் புதிய கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான காலக்கெடுவை தொடர்பில் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இதன்படி யாராவது நிகழ்நிலையில் முன்பதிவு செய்தால் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஆரம்ப திகதி ஜூன் 27 ஆகும். இது சுமார் 5 மாத காத்திருப்பு நேரத்தை பிரதிபலிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் அவசரகால நிகழ்வுகளுக்கு ஒரே நாளில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான கோரிக்கைகளை மதிப்பீடு செய்து அங்கீகரிக்க குடிவரவுத்துறைக்குள் ஒரு பிரத்யேக குழு நிறுவப்பட்டுள்ளது என்று கூறினார். அந்த அமைப்பு வழக்கமான சேவைகளில் ஏற்படும் தாமதங்களை குறைக்கும் அதேவேளையில் அவசர நிலையம் பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் நிறுவப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஊடகவியலாளர் சசி புண்ணியமூர்த்திக்கு அவர் சுற்றுலா நீதிமன்றத்தால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஊடகத்துறை தொழிற்சங்க சம்மேளனம் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. ஊடகத்துறை தொழிற்சங்க சம்மேளனத்தினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அச்சுறுத்தலுக்கும் காவல்துறையினரின் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறிய ஊடகவியலாளர் சசி புண்ணியமூர்த்தி நாட்டில் இல்லாத காரணத்தால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊடகவியலாளர் தற்போது நாட்டுக்குள் வர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக குறித்த கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக ஊடக சுதந்திரத்துக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அச்சுறுத்தலையும் வழக்கு விசாரணைகளும் தொடர்ந்த வண்ணமே உள்ளதாகவும் உடனடியாக ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் போலியானவை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தற்போது நிரூபித்து வருகிறது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்தது. இது தொடர்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜிந்த கருணாதிலக ஊடகங்களிடம் பேசிய போது, அரிசி, தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கையேந்திய நிலையை இந்த அரசு உருவாக்கியுள்ளது. மாற்றம் என்று கூறி வந்த இந்த அரசு வாக்களித்த மக்களை ஏமாற்றி வருகிறது. தேர்தல் காலங்களில் தாம் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் போலியானவை என்பதை அனுர அரசு தற்போது நிரூபித்து வருகிறது. இந்த அரசு பாதை தவறி பயணிக்கின்றது என்பதே உண்மை. பாதி தவறி பயணித்த கோட்டாபய அரசுக்கு இறுதியில் என்ன நடந்தது என்பதை அனுர் அரசு நினைவில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட 9 வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் குறித்து யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விசாரணைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் வேட்பாளர்களான சசிகலா ரவிராஜ், உமாகரன் ராசையா, எஸ் மயூரன், கிருஷ்ணநாத், என் ஹவுசலியா மற்றும் குருசாமி சுரேன் ஆகியோரின் தேர்தல் செலவுகள் தொடர்பிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. இருப்பினும் வேட்பாளர் சசிகலா ரவிராஜின் வாக்குமூலத்தை மட்டுமே காவல்துறையினர் இதுவரை பதிவு செய்துள்ளனர். ஏனையவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அதன் விவரங்களை காவல்துறையினர் தேர்தல் ஆணையகத்திடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளனர். கிராம மட்டத்தில் சிதறியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் விசேட செயற்திட்டம் இடம்பெற்று வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஷகுட்டி ஆராய்ச்சி தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக கூட்டணி அமைப்பது குறித்து கட்சித் தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்றும் திச குட்டி ஆராய்ச்சி சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பழிவாங்கப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ஷவால் மட்டுமே மொட்டு கட்சி விட்ட இடத்திலிருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் கூறினார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை பழிவாங்குவதன் இறுதி விளைவு தவிர்க்க முடியாத நிறைவேற்று ஜனாதிபதியாக அவர் பதவியேற்பது என்று கொட்டி ஆராய்ச்சி கூறினார். ஒருவர் வசிக்கும் பகுதியிலிருந்து 2.5 கிலோமீட்டருக்குள் நோய்களை சோதிக்க ஆரம்ப சுகாதார பிரிவை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ஆரம்ப சுகாதார மேம்பாட்டுக்கான முன்னோடி திட்டம் இந்த ஆண்டு 2 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார். மருத்துவமனை அமைப்பில் நோயாளர்கள் பிரிவில் சிகிச்சை பெற அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் வருவது மிகவும் கடுமையான பிரச்சனையாக உள்ளது. மேலும் ஒருவர் வசிக்கும் பகுதியிலிருந்து 2.5 கிலோமீட்டருக்குள் மக்களின் நோய்களை பரிசோதிக்க ஒரு ஆரம்ப சுகாதார பிரிவை நிறுவுவதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதுக்கு தேவையான மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஒரு சவாலாக இருந்தாலும் அது செயல்படுத்தப்படும். இதன்படி ஆரம்ப சுகாதார சேவை நெறிப்படுத்துவதில் சமூக மருத்துவ நிபுணர்கள் மற்றும் குடும்ப மருத்துவ நிபுணர்களை உருவாக்குவது முக்கியம் என சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதியுடனான வாகன போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நிட்டம்புவ ஸ்ரீ விஜயராம விகாரையின் வருடாந்த பெரகொர ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் இவ்வாறு வீதி பயன்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி இன்று இரவு 8:30 முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நிட்டம்புவ அத்தனக்கல்ல வீதி கழுவாக்ஸ்வில ஸ்ரீ விஜயராம விகாரையில் ஆரம்பமாகும் பெரகர நெட்டம்புவ நகரை அடைந்து இடதுபுறமாக திருப்பி கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொழும்பு திசை நோக்கி பயணித்து வெள்ளவத்த சந்தையில் வலது பக்கமாக வித்தியோலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ போதி விகாரையை சென்றடைய உள்ளது. பெரகரவில் கலந்து கொள்வதற்காக பெரும்பாலானோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்பதால் இந்த காலப்பகுதியில் நிட்டம்புவ நகரம் முதல் மல்வத்துவ சந்தி வரை கொழும்பு மற்றும் கண்டி நோக்கி பயணிக்கும் திசையில் ஒரு வழி போக்குவரத்தாக மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சரிமத்தை வெண்மையாக்கும் பொருட்கள் மற்றும் தரமற்ற மருந்துகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு புறக்கோட்டை கதிரேசன் வீதியில் உள்ள அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த விற்பனை நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி தரமற்ற மருந்துகள் மற்றும் சருமத்தை வெண்மையாக்கும் பொருட்கள் என்பவற்றை விற்பனை செய்தவை தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமான மருந்துகள் மற்றும் சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் வகைகள் என்பன கைப்பற்றப்பட்டு அதிகாரிகளால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த விடயம் தொடர்பாக எதிர்காலத்தில் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் பொருளாதார நிலைமை குறித்து அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். உக்ரைனுக்கு எதிராக போரில் ரஷ்யா தனது முக்கிய நோக்கங்களை அடைந்துள்ள போதிலும் நாட்டின் போர்க்கால பொருளாதார தாக்கம் மோசமடைந்து வருவதாக அவர் கவலை வெளியிட்டார். அண்மையில் உயர் பொருளாதார அதிகாரிகளுடன் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான எதிர்ப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைன் வீழ்தல் மற்றும் அதன் பகுதிகளை கைப்பற்ற நடவடிக்கைகள் மீது அதிக கவனம் செலுத்தி வந்தது. இதேவேளை 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதிலிருந்து போர் நிலைமை மாறிவிட்டதாக தோன்றினாலும் போர் குறைந்து இன்னும் 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று புடின் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் உக்ரைனில் போரை விரைவாக கொண்டு வருவது குறித்து ட்ரம்ப் கருத்து வெளியிட்ட போது பொருளாதாரம் தோல்வியடைந்து வரும் ரஷ்யாவிற்கும் ஜனாதிபதி புடினுக்கும் நான் ஆதரவு வழங்குவேன். இப்போதே இந்த ஆபத்தான போரை நிறுத்துங்கள், அது மோசமடைய போகிறது என குறிப்பிட்டார். இந்த நிலையில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நோக்கி
நோக்கில் அதிக கடன் பெறும் செலவுகள் ஒரே நேரத்தில் தனியார் முதலீட்டை தடுத்து நிறுத்தியுள்ளதாக புடினண்டுவதாகவும் சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.